நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாரு. வா சட்டசபைக்கு வேட்டி அவுத்து விட்டுறவடா. எப்பாடி இந்த எதிர்கட்சி தலைவர் பிடிக்கிறதுக்குள்ளார எம்மாறு துட்டு செலவாயிடுச்சு. என்னையா சிங்காரம் 90 எம்எல்ஏ எடுத்துக்கிட்டு கூட்டா, ஏதோ எதிர்கட்சி தலைவர் 95 எம்எல்ஏ கொண்டாரோ நாம தப்பிச்சோம். நாம கொடுத்த துட்டுல எதிர்கட்சி தலைவர் ஒவ்வொரு எம்எல்ஏ எவ்வளவு கொடுத்தாரு, இவர் தனியா சைட்ல எவ்வளவு எடுத்து வச்சுக்கிறாரு. அழகப்ப இல்லா காட்டி நாம நிமிர்ந்திருக்கவே முடியாது. அழகப்பனை சொல்லியா கிளேடி ஆகிறான். ஊர்ல இருக்கிற அத்தனை பெரிய மனுஷன் அவனுக்கு தோஸ்தாகிறாங்க. பொட்டி பொட்டியா பணத்தை கொண்டாரு. கணக்கு புரியல, ஒண்ணும் புரியல. 6 பொட்டி போகுது, 7 பொட்டி வருது. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சுது. அத சொல்லு. தப்பா நினைக்காத. நான் உங்கள அப்பவே சொல்லணும் தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏதோ இந்த பேஜார்ல கலாபால மறந்துட்டேன். இப்பதான் சொல்ல, தனியா தான் இருக்கிறோம். இல்ல அப்பா நினைக்காத. வந்து போன பொட்டியில எதுக்கு இருக்கட்டுமேன்னு சொல்லி ஒரு 2 பொட்டி எடுத்து ஓரமா வச்சுக்கிறேன். உனக்குதான் இருக்குதா? 2 பொட்டி எடுத்து வச்சுக்கிறானா பெருமையா சொல்ல வந்துட்டான். நான் 4 பொட்டி எடுத்து வச்சுக்கிறேன். நாம இன்னும் கொஞ்ச நாள் இந்த பதவியில இருந்தோம், நமக்கு என்ன ஆசையெல்லாம் வருமோ நினைச்சாலே பயமாகுதியா. அதே அந்த ப்ரொஃபஸரை பாரு, பொத்தியா பணம் தான் நெருப்பு மாதிரி இருக்கிறான். அவன் மனுஷன். தப்பெல்லாம் நிறைய நடந்திருக்குது, சில்லற தப்பெல்லாம் நடந்திருக்குது. ஆனா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுக்கிறோம். இந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக பிசினஸ் பண்ணிட்டு கை நீட்டி பணம் வாங்கிட்டீங்க. இனிமே அவங்களுக்கு தான் கவர்மெண்ட் நடத்த முடியுமா? சார், உங்களவு கண்டிப்பும் கராரும் எங்க நீங்க எதிர்பார்க்க முடியுமா? இருங்க. ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன். யாரு? எதிர்கட்சி தலைவரா? ஆமாங்க. வணக்கங்க வணக்கங்க வணக்கங்க. இன்னைக்கு சிங்காரம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது எனக்கு ஒண்ணு வேலையெல்லாம் செஞ்சுட்டீங்க. உங்க சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நான் சிங்காரத்தை ஊதி தள்ளிடுறேங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. அதுல தாங்க ஒரு சின்ன சிக்கல் வந்திருக்குது. அது விஷயமா பேசணும். என்னங்க சிக்கல்? அதாவதுங்க, நான் தான் சிஎம்மா வரணும்னு எங்கள் கட்சி ஆளுங்கெல்லாம் ஒரேடியாக அடம் பிடிக்கிறாங்க. நாட்டு நிலைமையும் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அதாவது நான் சிஎம்மா வந்தால் தான் நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அதாவது நான் சிஎம்மா வந்தால் தான் எங்கள் எம்எல்ஏ சப்போர்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க முதல் மந்திரியா? கேட்ட போதெல்லாம் துட்டு கொடுத்தேனே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த பாருங்க, நான் இங்கேயே தான் இருப்பேன். ஒரு நல்ல முடிவை பார்த்து எனக்கு சொல்லி அனுப்புங்க. முதல் மந்திரி பதவியை கேட்கிறாரு. ஆமாப்பா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. நான் அது அக்குறுமாகுது. எவ்வளவு பணம் கொடுத்து ஒவ்வொரு எம்எல்ஏ வாங்கணும். இதுக்கு பதிலா மாடு வாங்கி கேட்டிருந்தா கூட மனாவாரியா பாராது கறந்துருக்கும். இவங்க நம்மள கறந்துங்கன்னு விட்டாங்களே. நம்ம நாட்டில் என்ன அரசியல் நடக்குது? சூதாட்டம் நடக்குது. அரசியல்ல கௌரவம் இருக்குது. ஏயா, எப்பேற்பட்டவங்கலாம் இந்த அரசியல் இப்படி ஆயிடுச்சு. அந்த காலத்துல நாட்டுக்காக உயிரியா விடுத்தாருங்க அரசியலுக்கு வந்தாங்க. இப்ப தங்க பதவிக்காக நாட்டையே விற்கத்தாருக்கு அரசியலுக்கு வந்திருக்கீங்க. நாடே பத்திக்கிட்டு எரியுது. இந்த ஊழல் படைக்காட்டி நாடு சாம்பலா போயிட்டு. சார், நான் யோசனை பண்ணிட்டேன் சார். 4 நாள் முன்னால கவர்னர் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப ஒரு வழி சொன்னார். அப்ப எதிர்கட்சி சப்போர்ட் இருக்கவே அந்த வழி வேணால விட்டுட்டேன். இப்ப அந்த வழியை செஞ்சுதான் சார் ஆகணும். என்ன சொன்னாரு கவர்னர்? இப்படி எல்லாரும் கும்பலா கட்சி மாறனால ஒரே குழப்பமா போயிடுச்சு. இந்த சட்டசபையை வச்சுக்கிட்டு நிலையான ஆட்சி நடத்த முடியாதுன்னு சொல்லி சட்டசபையை கலைக்க தயாரா இருக்கிறாரு. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, சட்டசபையை கலைச்சிட்டு தேர்தல் தான். இப்போ சிங்காரம் எல்லாரும் கட்சி மாற வச்சுதாரு. அவர் யாரும் நம்ப போறது இல்லைங்க. தேர்தல் வந்தா நாம கெலிக்க நல்ல சான்ஸ் இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்க பதவியில ஒட்டிக்கிட்டு இருக்கிறத விட தேர்தல் எவ்வளவு மேல். அதுதான் சார் சொல்றேன். எங்க மாதிரி ஆளுங்க இந்த பதவி பார்த்து மயங்குறோம், ஆசையெல்லாம் வளருது, சொகுசெல்லாம் பிடிக்குது. ஆனா உங்க மாதிரி ஆளுங்களுக்கு இந்த பதவி எல்லாம் கால் தூசிக்கு சமானம் சார்.
அதான் நீங்க பதவிக்கு வந்தா எல்லாமே ஒழுங்கா நடக்கும் சார். நான் என்ன சொல்றேன்னா, எங்க கட்சி சார்புல நீங்க எலெக்ஷன்ல நில்லுங்க. நீங்க தான் அடுத்த சிஎம் நானே அறிவிக்கிறேன். நான் சிஎம்? ஆமா சார், நீங்க தான் அடுத்த சிஎம் நானே அறிவிக்கிறேன். நான் சொன்னாதான் மத்த எம்எல்ஏங்கெல்லாம் கேட்பாங்களே. இப்போ சிங்காரம் கூட கட்சியில இல்ல. நீங்களே சிஎம்மா வந்து நாட்டு மக்களுக்கு நல்லதெல்லாம் செய்யுங்க சார். நடக்கிற காரியமா இதெல்லாம்? நடக்குதோ நடக்கலையோ வா சார், ஒரு கை பார்ப்போம். நான் அரசியலுக்கு லாய்க்கு இல்லையா? அரசியல் ஒரு சாக்கடை. சாக்கடை தான் சார், இது சாக்கடை தான். நீயும் வா சார், இறங்கி சுத்தம் செய்வோம். வா சார். இறங்கினா நானும் அழுக்காயிடுவேன், அவ்வளவுதான். ஏன் சார், இங்க வந்தா நீயே ஐக்காயிடுவேன்ற, அப்புறம் அரசியலுக்கு வந்து எங்களை மாதிரி ஆளெல்லாம் ஐக்கானா? ஏன் சார் ஐயோ ஐயோன்னு பயத்தையும் வாயில அடிச்சுக்கிறேன். உங்களை மாதிரி நல்ல ஆளுகள் எல்லாம் அரசியலுக்கு வரமாட்டீங்க. நிறைய கேஸ் இருக்கிற வக்கீலை கூப்பிட்டா அரசியலுக்கு வரமாட்டார். நிறைய பேஷண்ட் இருக்கிற டாக்டர் கூப்பிட்டா அரசியலுக்கு வரமாட்டார். அப்புறம் அரசியலுக்கு யாருங்கிறா? கேஸே இல்லாத வக்கீல், பேஷண்டே இல்லாத டாக்டர், படிப்பே வராத மாணவன், இவெல்லாம் தான் அரசியல் இருக்கிறா. அப்ப அரசியல் எப்படி சார் இருக்கும்? குப்பைதான், ஓப்ளஸ் தான் சார். நீ வா சார், ஒரு நம்பி பாப்பமே. இப்ப என்ன இப்போ? நான் அரசியலுக்கு லாய்க்கு இல்லையா? போய் மீட்டிங்கா பேசணும், ஓட்டு போடுங்கன்னு கேஞ்சணும், கையெடுத்து கும்பிடணும். ஜனநாயகத்தை பத்தி மாத்திரம் பெருசா பேசு. அப்பால தேர்தல்னா வெறுப்புன்னு. ஏன் சார் டபுள் ரோல் போடுறேன்? என்னையா பேச நீ? ஜாதி, பணம், சாராயம் இதெல்லாம் நம்ம தேர்தல பிடிச்ச வியாதிங்க. இதோட சேர்ந்தா நமக்கு இந்த வியாதி தான் வரும். சார் சார் சார், புடிச்ச வியாதிக்கு மருந்து ஊத்ததான் சார் உன்னை டாக்டர் மாதிரி கூப்பிடுறேன். வா சார். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறா சென்னையன். நீ செய்யற தப்புன்னா அதுக்காக நீங்க வாங்கன்றத? டாக்டருங்க நோயாளிகளை காப்பாற்றணுன்ற அதுக்காக நீயே டாக்டரா வான்றதா? நீ என்ன சொன்னாலும் சரி, எலெக்ஷன்ல நான் நிற்க மாட்டேன். ஜனங்கள்லாம் என்ன மாதிரி ஆளுக்கு ஓட் போட மாட்டாங்க, சொன்ன மாதிரி ஆளு தான் ஓட் போடுவாங்க. ஏன் சார், ஏன் அப்படி நடக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. திரும்ப திரும்ப எலெக்ஷன்ல என்ன மாதிரி ஆள் தானே சார் நிக்கிறோம். ரொம்ப அயோக்கியனுக்கும் சுமார் அயோக்கியனுக்கும் நடுவில் தானே சார் தேர்தலே நடக்குது. எங்க ரெண்டு பேரும் தானே ஒரு ஆளுக்கு சனங்க ஓட்டு போட்டு ஆகணும். ஒன்ன மாதிரி நல்லவங்க வந்து நில்லுங்க. நின்னா டெபாசிட்டே போயிடும், அவ்வளவுதான். சார், நம்ம நாட்டு ஜனங்க கையில நீ உன் டெபாசிட்டை திருப்பி வாங்கணும்னா முதல்ல நீ எதுனாச்சும் ஒண்ணு அவங்க கையில டெபாசிட் செய்யணும் சார். உன் நம்பிக்கையை நம்ம நாட்டு ஜனங்க கையில டெபாசிட் செய்யு. உன் டெபாசிட் அவங்க கவனிச்சுக்குவாங்க. வா. சரி, ஜெயிச்சு பதவிக்கு வந்தேன்னு வச்சுக்க. இந்த பதவி எத்தனை நாள் நிச்சயம்? இவன் கவுப்பானா அவன் ஓடுவானா இதே நிறைய நம்ம நாட்டுல இந்த அரசியல் நடக்குது, சூதாட்டம் இருக்குது. டீசென்டான வரா மாதிரியா இருக்கு அரசியல். குட்டி சவர் செஞ்சு வச்சிருக்கீங்களா எல்லாருமா சேர்ந்து? பேசுறீங்களே வாய்மொழிய. சுயமரியாதை உள்ள அரசியலுக்கு வருவானா ஐயா? அதோட போய் மங்காத்த வாழலாம்.